ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஃபைனலி நம்ம டாமினருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் மொபைல் ஹோல்டர் வாங்கியாச்சு மக்களே. ரொம்ப நாளாக வாங்கணும்னு பிளான் பண்ணி நான் வந்து வண்டி வாங்கி ஒரு 6 மாதத்துலேருந்தே வாங்கணும் தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆகுது. நிறைய ரைடில் வந்து மழை பெஞ்சு நம்ம நிறைய இடத்துல நின்று டைம் வேஸ்ட் ஆகி ரைடு சொதப்பி எக்கச்சக்கமான சம்பவங்களை நீங்களே நிறைய என்னோடய ரைடு வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ்னு ஒரு ஷாப் போயிருந்தேன். அதோட அங்கே தான் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் மொபைல் ஹோல்டரை வந்து நான் பார்த்தேன். ஸோ ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேறு எங்கேயும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது. குவாலிட்டி வைஸும் செம்மையாக இருக்குது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தேடிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தேடுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்ம டாமினருக்கு என்னென்ன வாங்கணுன்றதை ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இதை வந்து கடைசியாக அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஃப்ளிக்கர் லைட் வாங்கியிருந்தேன் மக்களே. நான் வந்து பெங்களூரில் இந்த லைட் வாங்கும்போது 220 rupees நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. லாஸ்ட் டைம் வாங்கினது பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக் ஆயில் இருக்கும் பார்த்தீங்களா டாமினருக்கு. ஸோ நான் அங்கே மவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம வந்து மைசூர் ரைடு போயிட்டு ரிட்டன் அதை ஒக்கானிக்கல் போகும்போது செம்ம மழை பெஞ்சு அதில் நினைஞ்சு வீணாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலையா அது. ஸோ அதனால் சரி ஒன்று வாங்கி வச்சுப்போம், இதை வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால வாங்கினேன் இதை. ஸோ இது கூட வந்து உங்களுக்கு யூஸ்வலாக வந்து அந்த ஒரு சின்ன குட்டி கேபிள் அண்ட் வந்து அந்த மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த குட்டி அந்த வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது 100 rupees வாங்கியிருந்தேன். ஸோ 100 rupeesக்கு ஒர்த்தா இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து மக்களே. 100 rupees கம்மியாக மார்க்கெட்டில் வேறு எங்கேயும் விற்கிறதுலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால தான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற இன்னொரு ஆக்சரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ டொட்டடாய். ஸோ இதை நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மக்களே. இந்த கீ மவுண்ட்டை நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ நிறைய இடத்துல 270, 299, 300, 200க்கு மேலே தான் நான் ப்ரைஸ் கேட்டேன். நம்ம வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா 170 rupees மக்களே. இது ஒரு 170 rupees கொடுத்து வாங்கியிருந்தோம். இதை நான் இன்னும் டாமினரில் மவுண்ட் பண்ணல. டாமினர் எடுத்தே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 days பக்கம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். டாமினருக்கு ஆயில் மாற்றணும். ஸோ ஆயில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். லிக்விட் மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோ ஸ்டே டியூன் மக்களே, அதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ ஆயில் வந்துருச்சு. ஸோ இன்னும் ஆயில் மாற்றாமல் வச்சுருக்கேன். ஏன்னா ரைடுக்கு இன்னும் பெரிய பிளான் எதுவுமே பண்ணல. ஆக்சுவலாக அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஆல்ரெடி சொல்லியிருந்தால. ஸோ அதனால் இன்னும் ரைட் பிளான் பண்ணதுனால ஆயில் மாற்றாமல் டாமினர் அப்படியே தூங்கிட்டு இருக்காப்புல. ஸோ டாமினர் ரெடி பண்ணிவிட்டு தான் வந்து இதை வந்து டாமினரில் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் தென் இதுவுமே வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா பைக்கில் மவுண்ட் பண்ணி மழை பெஞ்சு நமக்கு தெரியாமல் மறந்து போய் விட்டுருக்கோமா, அது நினைஞ்சு அதுக்கப்புறம் வீணாயிருது. ஸோ இது வந்து 170 rupees அண்ட் இது வந்து 99 rupees. பஞ்சி ரோப் வாங்கியிருந்தேன் மக்களே. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. 140 rupees ஆச்சு. இது முக்கியமாக எதுக்கு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸுக்கு மேலே ஏதாவது பேக்கை மவுண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணி மவுண்ட் பண்ணிடலாம். அழகாக 4 பக்கம் 4 லாக்கை போட்டு விட்டுட்டு சூப்பராக வச்சுட்டு போயிட்டே இருந்துடலாம். இதுவுமே ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பிளைண்ட் ஸ்பாட் மிரரு டாமினருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 270 rupees ஆச்சு. குவாலிட்டி வைஸ் தாறுமாறாக இருந்தது. ஃபைனலி வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ் வந்து வாங்கியாச்சு. ஸோ 7mm பிராண்டு. இதுக்கு முன்னாடி நான் அந்த பிராண்டை கேள்விப்பட்டதில்லை. இதை பிரித்து உள்ள குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக்கில் மவுண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேசிங் இதெல்லாம் வந்துடும். ஸோ இது வந்து மிரர் மவுண்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேண்டில் பார் மவுண்ட்டு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா 3mm டேப் உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்காமல் இருக்கும். அழகாக ஒட்டிட்டு உங்களுக்கு ஒரு அலைன் கியூ கொடுத்துட்றாங்க. குவாலிட்டியிலேருந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 4-5 வாட்டி அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா அதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200 rupees ஒன்லி மக்கள். முக்கியமாக நான் ஷாப் எதுக்கு போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோனிக்கு ஒரு மைக் வாங்குறதுக்கு அண்ட் தென் ஒரு ட்ரைபாட் வாங்குறதுக்கு. பட் ரெண்டுமே அங்கே கிடைக்கல மக்களே. ஏன்னா ரெண்டுமே நம்ம பட்ஜெட்டை தாண்டி இருந்ததுனால வாங்கலை. மைக் ஆல்மோஸ்ட் 6000 rupees மேலே தான் அவர் வச்சுருந்தார். அண்ட் ட்ரைபாடுமே பார்த்தீங்கன்னா 3500, 4000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரைபாட் இருந்தது. ஸோ அதனால் ரெண்டுமே வாங்க முடியல. நான் முக்கியமாக போனது அதுக்கு தான். ஆனால் போனது ஒன்று, வாங்கிட்டு வந்தது ஒன்று. அப்போ தான் வந்து அங்கே ஆக்சரிஸ்லாம் என்ன இருக்குதுன்னு கேட்டதில் இந்த சில ஆக்சரிஸ்லாம் எனக்கு தேவைப்பட்டதுன்றதுனால போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ தான் வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட் சிக்கிச்சு. ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டேன். 1200 முதல்ல அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்கினதே இது தான். அதுக்கப்புறம் நிறைய ஆக்சரிஸ்லாம் பார்த்தேன். எனக்கு தேவைப்பட்ட வரையும் வாங்கிட்டேன். ஸோ என்னோடய மொபைல் வந்து 6 எத்தனை இன்ச்சுன்னு தெரியல மக்களே, மறந்து போச்சு. என்னோடய மொபைல் வந்து பக்காவாக ஃபிட் ஆச்சு. அழகாக டச்சும் ஒர்க் ஆகும், உங்களுக்கு டச்சும் ஒர்க் ஆகும். இதோட கம்மியாக வேறு யாருக்காவது தெரியும்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி வந்து நம்ம டாமினருக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் மொபைல் ஹோல்டர் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சும்மா அல்டிமேட்டாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒன்று கோப்ரோவில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஷாப்போட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும்.
உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திப்போம் மக்களே. பாய், டேக் கேர்.